மல்லியக்கா, பாபு தம்பி, என்ன இந்த பக்கம்? சமையல் ஆகுதான்னு பாக்க வந்தேன்க்கா. ஐயா தம்பி, நீ சமையல பத்தி நீ எந்த கவலையும் பட வேண்டாம். அந்த பேரு அந்த திருது ரெண்டு பானை, அதுல சாம்பார், இந்த பேரு இதுல சாதம். அந்த பக்கம் அண்டாவில் என்ன வச்சிருக்காவ தெரியலையே. இப்ப பாபு தம்பி, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கு. இக்கா, உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே? சே, இதுல என்ன சிரமம் இருக்கு? ஆள் பத்தலன்னு சொல்லுங்கக்கா, வெளியே இருந்தா ஆள் போடுவோம். ஐயோ, ஆளுலாம் இங்க ஏகப்பட்ட ஆளு கிடக்கு. ஆளுலாம் நல்லாதான் இருக்கு, எந்த குறையும் இல்ல. சாப்பாடு கரெக்ட் டைமுக்கு ரெடி ஆயிரும். பயப்படாம மாப்பிள்ளை கிளையில இருங்க. சரிக்கா. ஆமா, அந்த அண்டாவில் என்ன வச்சிருக்காவ? ஒருத்தரையும் காணோம், எங்கதான் போனாலுவ? ஏ ஸ்மெயிலியக்க, ஸ்மெயிலியக்க. ஏடி இருங்கட்டி வரேன். எக்க சொல்லு மல்லிகுட்டி, எங்கக்கா போனிய? ஏடி வேற ஒண்ணும்ல, கல்யாண வீடுனா சேர்லாம் நிறைய போடுவோம் பத்தியா. நம்ம சேருக்கு மேல சேரா போட்டு ஏறி உட்காந்து விளையாடுவோம்ல, அந்த விளையாட்டு தான் விளையாடிட்டு இருந்தோம். என்னது விளையாடிட்டு இருந்தியலா? விளையாடுற வயசாக்கா இது? என்னட்டி பண்றது, சேரெல்லாம் பார்த்தாலே அது மேல ஒண்ணு தூக்கி போட்டு ஏறி உட்காரணும்னு தான் தோணுது. சரி அதை விடுங்க. ஆமா, அந்த ரெண்டு அண்டாவில சாம்பார் வச்சிருக்கோம். இந்த ஒரு பானையில சோறு வேவுது. அந்த உங்க பக்கத்துல ஒண்ணு இருக்குல்ல, அதுல என்ன போட்டிருக்கிய? சுடு தண்ணி. என்னது சுடு தண்ணியா? ஆமாட்டி, மறந்துட்டியா? பாயாசம் வைக்கணும் நல்லா, அதான் சுடு தண்ணி வச்சிருக்கேன். என்னது பாயாசத்துக்கு சுடு தண்ணியா? ஏட்டி இப்ப சாம்பார் எப்படி வைக்கும்? பருப்பு அவிய போட்டுட்டு அதுக்கப்புறம் தானட்டி காய்கறி எல்லாம் போடுதோம். ஆமா, அதே மாதிரி தான் பாயாசமும். சுடு தண்ணி காய வச்சுட்டு அதுக்குள்ள சவரிசி, பால், அப்புறம் ஏலக்காய், வெண்டைக்காய் அதெல்லாம் தூக்கி போட்டோம்னா பாயாசம். அப்புறம் இந்த முந்திரி பழம், திராட்சை பழம்லாம் நெய்யில வறுத்து போட்டோம்னா பாயாசம் ரெடி. உங்களுக்கு உண்மையில பாயாசம் வைக்க தெரியுமா தெரியாதா? ஏட்டி இப்படிதான் வைப்பாவ. சுடு தண்ணி நல்லா கொதிஞ்சு காயட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து வைக்கேன். என்னடா இது எம்மடி, இவில நம்பி இந்த இடத்த விட்டுட்டு நான் அவள முடியாது போலயே. சுடு தண்ணியில பாயாசமா? இப்பதானே முறையே கேக்கேன். ஒருவேளை இப்பதான் செய்வாவளோ? இவ்வளவு நாள் நம்ம செய்ய தெரியாம செஞ்சுட்டு இருந்தோமோ என்னதோ தெரியல. ஆக மொத்தத்துல இந்த இடத்த விட்டு நவரப்படாது, அது மட்டும் தெரியுது. இந்த சேர் மேல ஏறி நின்னு பார்த்தன வைங்க, நம்ம தெரு வரைக்கும் தெரியுதுக்க. அப்படியே டி, இப்போ நம்ம தெருவுல என்ன நடக்க சொல்லு. நாலு கிழவி உட்கார்ந்து தாயம் விளையாடுதாவோ. உப்பு தண்ணி பைப்ல உப்பு தண்ணி சும்மா போகுது. அப்புறம் என்ன நடக்கு? ஆண்டி ஆண்டி, நீங்க கீழே இறங்குங்க, நானும் ஏறணும். ஏ புஷ்பா, உன்னை ஏற விட்டு இந்த சேரெல்லாம் பறி கொடுக்குறேக்கா. ஆண்டி அப்படி சொல்லாதீங்க, இரம்மா என்னதோ நடக்கு, அங்க பாத்துக்கிடுதேன். யாரோ வராவக்கா நடந்து. ஏன் வீட்டுக்காரவிய மாதிரில இருக்கு? ஆமாக்கா, ஏன் வீட்டுக்காரவிய, மல்லியக்கா வீட்டுக்காரவிய, அப்புறம் இழுச்சென்னை 3 வரை வரவ. 3 வரை வரவளா? எதுக்கு வரவ? எக்க அவிய வர்றது மட்டும் எனக்கு தெரியும், எதுக்கு வராவன்ட்டு கத்திக்கிட்டேவா வருவாவ. பக்கத்துல வந்துட்டாவக்க. ஐயோ எக்க, ஒரு கை பிடிங்க. என் புருஷன் இப்படி நிக்கிறத பார்த்தான்னு வைங்க, சாமி ஆடுவானே. ஆண்டி ஆண்டி, கீழே இறக்கி விடாதீங்க, நல்லா திட்டு வாங்கட்டும். அதுவும் சரிதான். எக்க இறக்கி விடுங்கக்கா, கொதிச்சிட வேண்டியதான். 1 2 3. அடி ஆத்தி, எப்படி ஏட்டிவளா ஏம்டி இப்படி குதிச்சு குதிச்சு விளையாடுதியே? ஆமாக்கா, எங்களுக்கு ஆசை உங்க மேல குதிக்கணும்னு. தூரத்துல இருந்து வாராவக்க. யார்டி, நாய் பிடிக்கிற வண்டியா? நாய் பிடிக்க வண்டிய பார்த்து நாயாக்க பயப்படணும், அது ரங்காக்கா தான் பயப்படணும். ஏ இழுவ, என்னைய பார்த்தா அப்படியே தெரியுது. அதுக்கு இல்லக்கா, உங்க வீட்டுல ஒரு பப்புன்னு நாய்க்குட்டி வளர்க்கியல்ல, அதுக்கு சொன்னேன். ஓஹோ. ஏக்க தூரத்துல இருந்து உங்க வீட்டுக்காரவிய, என் வீட்டுக்காரவிய, மல்லியக்கா வீட்டுக்காரவியன்னு 3 பேரும் நடந்து வராவக்கா. ஏட்டி அவளுக்கு இங்க என்ன சொல்லி, இங்க எதுக்கிட்டி வராவ? வரட்டும் கேப்போம். எங்க இங்க எங்க இழிச்சு வீடு வீடா சாப்பாடு கொண்டு போனோம்ல, அதுக்கு வர சொன்னாவ, வந்தோம். அப்படியா, சரி சரி. என்ன நீங்க 3 பேரும் வந்திருக்கல, என் வீட்டுக்காரையும் கையோட கூட்டு வந்திருக்கலாம்ல. ஐயோ தங்கச்சி, அதை ஏன் கேக்கா? இல்ல சுரேஷ், வாழை ஊர் சாப்பாடு செமக்கு ஆள் இல்லைன்னு கூப்பிடுதோம் போய். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இப்ப நம்ம எங்க போறோம்? மீனாட்சி அம்மா கல்யாண வீட்டுக்கு. அதுக்கு வழி யார் சொல்லுவா? மேப். நான் தான் மேப், நான் தான் மேப், நான் தான் மேப், நான் தான் மேப். வடக்கு தெருவை தாண்டி, தெற்கு தெருவை தாண்டி மீனாட்சி அம்மா வீடு. திரும்ப சொல்லுங்க, வடக்கு தெரு, தெற்கு தெரு, மீனாட்சி அம்மா வீடு. இதெல்லாம் கூட பரவாயில்லம்மா, எங்க 3 வரையும் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான் பாரு. அப்படி என்னன்னு சொன்னாவ? குள்ளநெறி திருடக்கூடாது, குள்ளநெறி திருடக்கூடாது, குள்ளநெறி திருடவே கூடாது. ஏமா தங்கச்சி, எங்களையெல்லாம் பார்த்தா குள்ளநெறி மரியாம இருக்கு. என்னமோ போமா, அவனுக்கும் பழசு ஞாபகம் வர மாதிரி தெரியல.
நீயும் ஞாபகப்படுத்துற மாதிரி தெரியல. சரி வார இழுச்சு. சரி சரி வாங்கட்டி அல்லவளுக்கு சாப்பாடு பங்கு வச்சு கொடுக்கணும்ல. ஆண்டி நீங்க போங்க, நாங்க 3 வரை இப்ப வந்துடுறோம். சரி டீ சீக்கிரமா வந்துருங்கண்ணே. என்ன ஆண்டி இது உங்க வீட்டுல சுட்டு டிவி இல்லாம ஓடும்? ஆமா புஷ்பா, 280 ரூபான்னு ரீசார்ஜ் பண்ணிருக்கு. அவன்கிட்ட இந்த பொம்மை டிவிலாம் வேண்டாம், ஈஸிவி அப்புறம் சன் டிவி, கே டிவி, விஜய் டிவி மட்டும் போட்டு விடு, ஒரு 40 ரூபாய்க்குன்னு சொன்னா கேட்க மாட்டேக்கான். அதெல்லாம் விடுங்க ஆண்டி, நான் சொன்னதை செஞ்சு பாப்போம். ஆமா ஆமா அதுவும் சரிதான். கட்டை எடுத்து நச்சுன்னு பலார்னு நடு மண்டையிலே போட்டா பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும் நினைக்கேன். வாங்க ஆண்டி போவோம். அப்படியாட்டி சொல்றியே, பயமெல்லாம் இருக்கு. ஐயோ ஆண்டி, அரண்டை உனக்கு ஈரண்டெல்லாம் பேய், அப்புறம் வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி, அப்புறம் வாழைப்பழ தோல் வலிக்கு கிளம்பு விழுந்த மாதிரி, இந்த மாதிரி நிறைய பழமொழி சொல்லலாம். ஆனா என்னைய பேச வைக்கீங்க. ஆமா இவ இப்ப என்ன வளரிட்டு போறா? படிச்ச பிள்ளை எது சொன்னாலும் சரியாதாக்கா இருக்கும். வாங்கலாம் போவோம். நானே என் புரியனுக்கு இப்படி பழசெல்லாம் மறந்து போயிருந்தேனா ஒரே போடு அம்மிக்கல்ல தூக்கி போட்டு ஞாபகம் வச்சிருக்க மாட்டேன். ஜஸ்ட் மிஸ். ஏ தன்னானே தாமரப்பு மச்சான் தள்ளாடும் தண்ணிக்குள்ள ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்திருங்க மேளம் போட்டு. ஏ தன்னானே தாமரப்பு மச்சான் தள்ளாடும் தண்ணிக்குள்ள கொட்டுற பணியில நானும் உனக்கு கொடையா மாறட்டுமா, வெட்டுற வெளியில முட்டுற நெருப்புல குளிரும் காயட்டுமா. ஏ தன்னானே தாமரப்பு தள்ளாடும் தண்ணிக்குள்ள. ஏட்டி மல்லி மீனாட்சிமா வாங்க வாங்க. வேலையெல்லாம் எப்படி போகுது? பாத்தியெல்லாம் எல்லாம் ரெடி ஆயிட்டே இருக்கு. நீ மட்டும் தான் இருக்கா, மத்தையெல்லாம் காணோம். அதையும் கேக்கிய சின்ன பிள்ளைகள் கூட கிடந்து சரிக்கு சமமா விளையாடிட்டு கிடக்காவோ. சரிடி இட்டி மளிகை சாமானுக்குலாம் நான் துட்டு போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் அந்த கடைக்கார பையன் எதுவும் சொன்னானோ? இல்லம்மா இல்ல, நீங்க போட்டு விட்ட அமௌண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொருளெல்லாம் தந்துட்டான். நான் விக்கி கிட்ட போன் பண்ணி சொல்லிருன்னு சொன்னேன். அவன் கல்யாண பிசியில சொன்னானோ சொல்லலையோ. சரி விடு, இப்ப காய்கறிலாம் எவ்வளவு மிச்சம் இருக்கு? இந்த இருக்கு பத்தியலாமா, இவ்வளவு தான் இருக்கு. அப்படியா, சரி அப்ப மறுபடியும் காய்கறி எல்லாம் வாங்கணும்ல. ஆமா மீனாட்சிமா. சரிடி நான் உன் கையில ஒரு 2 லட்ச ரூபா தந்துடுறேன், அதுக்கு நீ வாங்கிட்டு வந்துடுற. நீ இந்த அக்கௌண்ட்ல போடுற வேலைலாம் நமக்கு வேண்டாம். அவன் ஒருபடியா பேசுவான், உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. வேண்டாம் வேண்டாம், நம்மளால யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது நட்டி. ஐயா அதுல என்ன இருக்குமா? வேண்டாம் டி வேண்டாம் வேண்டாம், நான் உன் கையில தந்துடுறேன். செலவுலாம் நீ பாத்துக்க சரியா? சமையல் செலவு, மளிகை சாமான் செலவுலாம் நீ பாத்துக்க. பரவு கணக்கு வழக்கு சொல்லு. ஆமா சரிங்கம்மா. அப்புறம் ஏட்டி மதியம் 1 மணிக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு போயிடணும். அம்மா ஊர்ல எல்லாருக்கும் சொல்லியாச்சுல? அதுக்குள்ள ரெடி ஆயிரும் மீனாட்சியம்மா. சரிட்டி இப்போ சாப்பாடு செமுக்கு ஆட்களை வர சொல்லியிருக்கேன். வேற யாரும் இல்லை, உன் வீட்டுக்காரு, அப்புறம் ரங்கா வீட்டுக்காரு, ராசத்தி வீட்டுக்காரு, இளிச்சாவா வீட்டுக்காரு, 4 பேரும் வர சொல்லியிருக்கேன். பத்தாது? ஐயா மீனாட்சியம்மா போதும் போதும். ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போனாலும் ஒரு தெருவுல 4 பேர் 8 வீட்டுக்கு போயிடலாம். ஆமா ஆமா, மற்ற பையன்களை சின்ன பையன்களை நம்ப முடியாதுல்ல டி. கணம் தாங்காம போட்டானுன்னா போச்சு, சாப்பாடுலாம் வீணா தானே போவோம். அதான் உங்கள் வீட்டுக்காரையே வர சொல்லிட்டேன். சரிங்கம்மா. சரி டி பாத்துக்க, நாங்க இப்பதான் பூ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தோம். மாலை சொல்லியிருக்கு, மாலை கட்டுறதுக்கு. சரி சரி. ஒரு ஐயருக்கு ஆள் பிடிக்கணும் டி. அப்படி இப்படின்னு கொஞ்சம் வெளியே போன்றிருக்கு நானும் தாத்தாவும். நீ பாத்துக்கண்ணே. நீங்க போயிட்டு வாங்கம்மா, சமையல் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிடுறேன். சரி டி ரொம்ப நல்லது. அப்புறம் மல்லி சொல்லுங்கம்மா. ஏட்டி பக்கத்து ஊர்ல இருந்து யாரும் சாப்பாடுக்கு வந்தாலும் இல்லைன்னு சொல்லாண்டா, வரையிலுக்கு சாப்பாடு கொடுங்க. சாப்பாடு பத்தலைனாலும் அரிசி இப்போ மறுபடியும் போட்டு சாதம் வடிங்கட்டி. சரிம்மா. ஏன்னா கொஞ்சம் பாவப்பட்ட மக்கள்லாம் வருவாவே. ஆமாம் சாப்பாடு இல்லாதையெல்லாம் வருவாவில்ல, அவளுக்கும் கொடுங்க. யாருக்குமே சாப்பாடு இல்லைன்னு சொல்லாண்டா. ஆமாம் சொல்லிவிட்டேன். சரிங்கம்மா. அப்புறம் என்னதோ சொல்லணும்னு நினச்சேனே. நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம் டி. எனக்கு கையும் உட மாட்டுக்கு காலம் உட மாட்டுக்கு, என்ன செய்யணும்னு ஒன்றும் புரியல. பதட்டப்படாம இருங்கம்மா, நடக்கிறது நடந்துதானே தீரும். நல்லபடியா நடக்கும் உங்க நல்ல மனசுக்கு, கவலைப்படாம இருங்க. கல்யாணத்தை மட்டும் நல்லபடியா முடிச்சிட்டோம்னா அப்புறம் வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. அவன் பாட்டுக்கு அவன் வாழ்க்கையை பார்த்துக்கிடுவானட்டி. அடுத்து எங்களுக்கும் வயசாயிட்டு ஒரு கலவனும் கலவியன் தான். அவன் தர்ற கஞ்சியை குடிச்சுக்கிட்டு அப்படியே நாலு முழுக்க கதை பேசிக்கிட்டே எங்க பொழப்பு போயிடும். ஆனா ஒண்ணு தெளிவா இருக்கேன், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா பொறுப்பையும் என் மருமகிட்ட கொடுத்துருவேன் டி. நமக்கு இந்த பொறுப்பு சமக்கிறதெல்லாம் ஆகாது. என்ன பேரு டென்ஷன் பட்டு பட்டு என் மண்டையில முடியவே முளைக்கல. சரி என்னதோ சொல்ல வந்து மறந்துட்டேன். சரி ஏதோ ஞாபகம் இருந்தாலும் போன் அடிக்க. என்ன நீ இந்த சமையல் வேலையெல்லாம் பாத்துக்கணுமா? மீனாட்சியம்மா கவலைப்படாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி சரி. மக்களே பாத்தியலா, பெரியவங்க வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சும்மையே சொன்னாவே. பொண்ணு வீடா இருந்தாலும் சரி மாப்பிள்ளை வீடு இருந்தாலும் சரி எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. பொண்ணு வீட்டுக்காரவியே ஐயோ பொண்ணுக்கு நகை போடணுமே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்கும். அதுக்கு ஈக்குவலா மாப்பிள்ளை வீட்டுக்கும் கஷ்டம் இருக்கும். பார்த்துடுங்க, பொண்ணுக்கு தாலி செயின் செய்யணும், 5 பவுனு இல்லைன்னா 7 பவுனு இந்த மாதிரி இதுல எடுக்கணும். அவளுக்கும் கஷ்டம் தானே.
மொத்தத்துல கல்யாணம் பண்றதே கஷ்டம் தான் போல. நானும் எப்படியும் என் மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சோம்ல அப்படிதான் கஷ்டப்பட்டேன்.